நல்லா இருக்குமா படம் நல்லா மெசேஜ் எதாவது என்ன எல்லாருமே அதுன்ற மாதிரி இல்லையா, அது ஒரு வித்தியாசமா இருக்கு. படம் நல்லா இருக்கு. கிராமத்து ஒரு ஃபேமிலியா உட்காந்து பார்க்கலாம் நல்லா குழந்தைங்களோட. மக்களோட ஏத்துக்க முடியுதா? ஏன்னா பேய் வந்து பைக்குள்ள பூந்து அது கொஞ்சம் த்ரில்லிங்காக தான் இருக்குது. பரவாயில்ல நல்லா இருக்கு. ஏன்னா இப்போல்லாம் அதுதான் விரும்புதுங்க. ஆட்டம் பாட்டம் டான்ஸு சாங்கு இதே பார்த்துனே இருந்தால் நமக்கே ஒரு மாதிரியா இருக்கு இல்லையா. கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு கதைங்க. நல்லா இருக்கு. படம் 1க்கு 2 தடவை கூட பார்க்கலாம், போர் அடிக்கல. ஃபஸ்ட்டு ஒரு 15 நிமிஷம் தான், 15 நிமிஷம் ஸ்லோவாக போவோம், வேறு எதுவும் இல்லை, போர் அடிக்காது, ஸ்லோவாக போவோம். அடுத்தடுத்து படம் பார்க்குறப்ப சீட்டுக்கு முன்னாடி உக்காந்துக்கலாம், உக்காந்துட்டு பார்க்குற அளவு இருக்குது. குழந்தைங்கள கூப்பிட்டு போகலாம், சின்ன குழந்தைங்க கூட கூப்பிட்டு போகலாம், ஸ்கூல் படம் சொல்லணும். ஏன்னா பிடிக்கும். இது ஜல்லிக்கட்டு மையமாச்சு உள்ள படம், எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது. அதில் ஜெயிச்சு ஒரு கருப்பல்சர் வாங்குறாரு, அதனால் வர விளைவுகள் தான் அவரை பழி வாங்குறாங்க, அவரை கொண்டுடுறாங்க. அந்த அதுக்கப்புறம் சென்னையில் ஒருத்தர் இருக்கிறாரு ஆல்ரெடி, அவரை போல ஒருத்தர். அவர் மூலிமா அந்த பிளாக் பல்சர் அங்கே தேடி வருது. அதுக்கப்புறம் அவர் வில்லனை பழி வாங்குறாரு. இதுதான் கதை. நல்லா இருக்குது. டைரக்டர் நல்லா பண்ணிக்கிறார், நல்லா ஜோனில் பண்ணியிருக்காரு. தாராளமாக. இதில் ஒரு சம்பவம், உண்மையாக நடந்த சம்பவம் எனக்கு என்ன. நான் ஒரு CT100 ஒரு க்ரீன் கலரில் பைக் வச்சுருந்தேன். அதுக்குள்ளே ஒரு ஆமனச்சம் வந்து என்னை எடுத்துகிட்டு போய் அடிச்சுன்னு போய் ஒரு டாட்டா சும்மில் அடிச்சு உடச்சிது. ஆனால் நான் ஒரு ஆக்சிடென்ட், அது என் கையை நான் விட்டுட்டேன், அது ஆக்சிடென்ட் திருட்டு போய் அடிச்சுது. அது இதில் இருக்கணும். எனக்கே ஷாக் ஆகிடுச்சு இந்த படம் பார்க்கும்போது. ஆனால் நம்மளுக்கு நடந்த சம்பவம் மாதிரி இருக்குதாங்க, அப்படியே நேச்சுரலாக இருந்தது. அதை வச்சு பார்த்தா உண்மையாக, ஆனால் இவர் கற்பனை. அது வந்து எனக்கு அது போல் ஜல்லிக்கட்டு அடக்குனா எவ்வளோ பேர் இருப்பாங்க, அதில் எத்தனை பேருக்கு எவ்வளோ சம்பவம் நடந்திருக்கும். அதை மையமாக வச்சு பண்ணியிருக்காரு தவிர இது கற்பனை தான் அனைத்தும், யார் மனசும் புண்படுத்துகிற மாதிரி இல்லை. மெசேஜ்னா ஜாதி மேட்ரு தான், மற்றபடி ஜல்லிக்கட்டு ஃபஸ்ட் வந்து செகண்ட் ஹாஃப் நல்லாயிருக்கு சார். அந்த காளை மாடு காண்டி வச்சுருக்கேன். அது சாத்தியமாவாக தான் இருந்தாலும் பண்ணியிருக்கிறாரு. கதையாக பார்க்கும்போது அது ஒன்று சேர்ந்து வந்துடுது. பட் நல்லா இருக்குது. போர் அடிக்காமல் இன்ட்ரெஸ்டாக போயிட்டுருக்கு. பார்க்கலாம், ஒரு வாட்டி பார்க்கலாம். அதுக்கப்புறம் மியூசிக்லாம் அப்புறம் ஸ்மார் அவர் ஓன்னு சொல்ல முடியாது. நைஸ். ஜல்லிக்கட்டு சீன்லாம் அருமை, வெரி நைஸ். அது உண்மையாகவே எடுத்த மாரி இருக்கு. நல்லா இருந்துச்சு ப்ரோ. மெசேஜ் ஜாதியை பற்றி இது பண்ண வேண்டாம்னு சொல்கிறாங்க. ஏன்னா தோத்தாலும் ஜெயித்தாலும் சரி, மனுஷங்க தானே, அந்த இடத்துல ஜாதி எடுத்துகிட்டு வர வேண்டாம். அந்த காளையோட நேம் கருப்பு, அதனால நல்லா இருக்கு. அந்த காளை தான் வந்து ஒரு பேயா இது பண்ணிட்டு வராங்க. நல்லா தான் இருக்கு. டபுள் ஆக்ஷன் நல்லா இருக்கு. அவருக்கு வில்லேஜ் கெட்டப் இருக்கு. கருப்பு பல்சர், ஒரு பல்சரை வச்சு ஒரு படம் பண்ணியிருக்காங்க. படம் சூப்பராக இருக்குது. ஒரு ஜல்லிக்கட்டு வீரராக தினேஷ் நடிச்சிருக்காரு, அதுவுமே சூப்பராக இருக்குது. காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு. இப்போ ஃபர்ஸ்ட் ஹாஃப் மட்டும் கொஞ்சம் லேக்லாம் இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ரொம்ப சூப்பராக பண்ணிட்டாங்க. என்ன சொல்ல வந்தாங்களோ அதை மெசேஜை கரெக்டாக கன்வே பண்ணிட்டாங்க. என்னென்னா ஒரு காமெடிலாம் நல்லா ஒர்க் ஆகிருக்கு சூப்பராக. அவங்க தங்கச்சி கேரக்டர் பண்ணவங்க நல்லா பண்ணாங்க. தங்கச்சியோட ஹஸ்பண்டு, இவங்களுக்கு ஒய்ஃபாக நடித்தான், அதாவது ஹீரோயின் எல்லாருமே சூப்பராக இருந்துச்சு பெர்ஃபார்மன்ஸ். காமெடி ஃப்ரெண்டு வந்து காமெடியாக ஒருத்தர் நடிச்சிருந்தார், அவரோட காமெடிலாம் சூப்பராக ஒர்க் ஆகிருந்தது. படம் வந்து எல்லாருமே பார்க்கக்கூடிய ஒரு படம் தான். இதில் என்னென்னா இப்போது ஜல்லிக்கட்டு நடத்துறதால நிறைய உயிரிழப்பும் ஏற்படுது. அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, ஜல்லிக்கட்டை பேனே பண்ணலாம் அப்படின்ட்டுலாம் சொல்லணும்னு தோணுது. ஏன்னா இப்போ உயிரிழப்பு ஏற்படாத மாதிரி நடத்தலாம். இப்போ இறந்துடுறாங்கன்னும் போது அவங்கள திருப்பி ரீப்ளேஸ் பண்ணி தர முடியாதுல்ல. அந்த மாதிரி எதுக்கு உயிர் போகிற அளவுக்கு நடத்த வேணாம் அப்படின்னு தோணுது. பட் என்னென்னா படமாக பார்க்க நல்லா இருக்குது. படம் வந்து சூப்பராக இருக்குது. படத்தில் என்னென்னா ஒரு போட்டியாளரை வந்து, இப்போ ஒரு போட்டியாளர் இருக்காருன்னு வச்சுங்களேன், அவங்கள எதிர்த்து நின்று போட்டி போட்டு தான் ஜெயிக்கணும். அவரை கொன்னுறது வந்து கரெக்டாக இருக்காது, அதை தான் சொல்ல வந்திருக்காங்க. அதில் வந்து ஒரு இப்போ ஜல்லிக்கட்டு வீரராக இருக்கிற கொன்னுடுறாங்கல்ல, அது திருப்பி இன்னொரு பிறவியில் இவரை வந்து அவங்கள ரிவெஞ்ச் எடுக்கிறாரு, அவ்வளோதான். படம் நல்லா இருக்கு. படம் பயங்கரமான சக்சஸ். 2026ல பெரிய சக்சஸ். கருப்பன் வெற்றி.
டைரக்ஷன்